ஹாய். நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோஸில் வந்து ஸ்காலர்ஷிப் பற்றி அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் அதில் வந்து நிறைய பேர் அயர்லாந்து அண்ட் ஃபின்லாண்டுக்கான ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த 2 கண்ட்ரீஸில் நமக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அயர்லாண்டில் அவைலபிளாக இருக்க ஸ்காலர்ஷிப்ஸை இங்கே ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் அயர்லாண்டோட இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காமனாக வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து 60 ஸ்காலர்ஷிப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஈச் இயருக்கு. ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா மெரிட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலே போதும். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபைலாக இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு. இதில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் ஃபுல் டியூஷன் ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து 10,000 euros வந்து இயர்லி ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி உங்கள் கையில் வந்து ஆஃபர் லெட்டர் ஃபஸ்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் ஃபார் செப்டம்பர் ஆர் அக்டோபர் இன்டேக்கு. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து எக்ஸல்டாக இருக்கணும். தென் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எக்ஸலன்ட் ஸ்கில்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அதையும் தாண்டி வந்து நீங்கள் அயர்லாண்ட் ஏன் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் தான் மேஜர் அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ் டு அப்ளை ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ அயர்லாண்டில் நமக்கு அவைலபிளாக இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் அயர்லாண்டோட போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் பண்ணுறீங்க, டாக்டரேட் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புமே வந்து கம்ப்ளீட்லி வந்து மெரிட் பேஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ உங்களோட ரிசர்ச் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபீல்டுக்குள்ளே அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் எந்த ஃபீல்டில் ரிசர்ச் பண்ணாலுமே வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஃபீல்டு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்னென்ன கவரப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜாக வந்து 22,000 euros ஃபார் யுவர் ஸ்டைஃபண்டுக்கு இண்டிவிஜுவலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் உங்கள் டியூஷன் ஃபீல்டில் இருந்து ஒரு 5,750 euros வந்து டியூஷன் ஃபீ வேவ் ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட ரிசர்ச் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பென்ஸுக்குமே வந்து தனியாக ஒரு 3,250 euros வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் ஹைலி சப்போர்ட்டிவாக இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ்லி பார்த்த ஜென்ரல் ஸ்காலர்ஷிப்பையுமே தாண்டி யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப்புமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அயர்லாண்டில். லைக் குளோபல் எக்ஸலன்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அது எப்படின்னா லைக் ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் டியூஷன் ஃபீலேருந்து ஆன் அன் ஆவரேஜாக 2,000 euros-லேருந்து 5,000 euros வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தென் யூனிவர்சிட்டி காலேஜ் டப்ளின்லையும் சேம் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்ஷியல் ஃபீ ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் மெரிட்டை பேஸ் பண்ணி பார்ஷியல் ஃபீ வந்து ஸ்காலர்ஷிப் வேவ் ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தென் கிரிஃபித் காலேஜ் டப்ளினில் வந்து ஆன் அன் ஆவரேஜாக 3,000 euros-லேருந்து 3,500 euros வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வேவ் ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஈச் யூனிவர்சிட்டியுமே வந்து இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்டோட ப்ரொஃபைலை அசஸ் பண்ணி அண்ட் உங்களோட மெரிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி வந்து அப் டு 50% ஆஃப் ஃபீ வந்து வேவ் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அயர்லாண்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின்லாண்டு. ஆக்சுவலி ஃபின்னிஷ் கவர்மெண்ட் வந்து போத் யூஜி அண்ட் பிஜி 2 கோர்சஸுக்குமே வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எப்படின்னா அவங்க வந்து உங்களோட டியூஷன் ஃபீஸ் அண்ட் லிவிங் காஸ்ட் ரெண்டுமே கவர் அப் பண்ணுற மாதிரி தான் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட் வந்து ஒன்லி யோர் மெரிட். நீங்கள் வந்து ஒரு ஹை மெரிட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார் either you are going for UG or PG, you can apply for this scholarship based on the university application. So ஃபின்லாண்டில் வந்து ஜென்ரல் ஸ்காலர்ஷிப்பையுமே தாண்டி யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப்புமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்சிங்கியில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எப்படின்னா லைக் நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்க போகிறீங்க, ஃபார் ஸ்பெசிஃபிக் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மெரிட்டை பேஸ் பண்ணி ஆன் அன் ஆவரேஜாக 1,000 euros-லேருந்து 1,500 euros வரைக்குமே ஆஸ் அ கிராண்டாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஆல்டோ யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இங்கே எப்படின்னா ஃபார் போத் யூஆர் டூயிங் யூஜி ஆர் பிஜி, ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் டியூரேஷன் ஆஃப் யுவர் கோர்ஸ் அண்ட் உங்களோட ப்ரீவியஸ் டிகிரியோட மெரிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மாஸ்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி பேச்சுலர்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதோட மெரிட் பார்ப்பாங்க. இல்லை யூஜி ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 12th மெரிட்டை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கிடைக்க போகிற ஸ்காலர்ஷிப் வந்து எதர் ஃபுல்லி ஃபண்டடாக இருக்கலாம், இல்லை பார்ஷியலி ஃபண்டடாக இருக்கலாம், ஆர் இன்கேஸ் வந்து லிவிங் காஸ்ட் மட்டுமே கவர் அப் பண்ணி ப்ரொவைட் பண்ணலாம், விச் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் மெரிட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ஃபியூ ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து அயர்லாந்து அண்ட் ஃபின்லாண்டில் ஜென்ரலாகவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக்காகவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு ஸ்காலர்ஷிப் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைபடுவை காண்டாக்ட் பண்ணுங்கள். we are here to support you. Thank you.